புதுச்சேரியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாமல் உள்ள அண்ணா திடலை உடனடியாக திறக்க வலியுறுத்தி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமியை நேரில் சந்தித்து மனு அளித்தார். புதுச்சேரி நகர பகுதியில் அண்ணா திடல், அதனை சார்ந்த கடைகள், பேருந்து நிலைய கடைகள் மற்றும் உப்பளம் பகுதியில் உள்ள மீன் அங்காடி ஆகியவை புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாமல் உள்ளது. இவற்றை அரசு உடனடியாக திறக்க வேண்டும் என வலியுறுத்தி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமியை நேரில் சந்தித்து மனு அளித்தார். இதனைத் தொடர்ந்து கடற்கரை சாலையில் நிர்வாகிகளுடன் நடந்து சென்று பார்வையிட்ட அவர் ஆட்டோ ஓட்டுநர்களின் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் அவ்வழியாக சென்ற சிறுமியுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். முன்னதாக குற்ற சம்பவங்களை தடுக்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அதிநவீன CCTV கேமராக்கள் வழங்க தயாராக உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனை நேரில் சந்தித்து கடிதம் வழங்கினார். இந்த நிகழ்வின் போது லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர்கள் முனைவர் கண்ணபிரான், சுரேஷ் மற்றும் விஜயராஜ் ஆகியோர் உடனிருந்தனர்.